3 wire of resistance 3 ohm, 6 ohm, 9 ohm parallel கனெக்ட் பண்றாங்களாம். வாட் வில் பி த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்? ஒரு பக்காவான வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ். இது வந்து என்ன ரொம்ப ஈஸியானதான். என்னன்னா அவங்க 3 வயர் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்களா? சரி 3 வயர் ரெசிஸ்டன்ஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் இப்படி தான் போடும். அடுத்து 2 அடுத்து வந்து 3 3 என்னன்னா சாரி பேரலல் தானே கனெக்ட் பண்ண சொல்றாங்க. நான் சீரிஸ்ல வந்து போட்டேன். பேரல்ல வந்து கனெக்ட் பண்ண சொன்னாங்க. பேரல்ல கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா இது வந்து 1 இது வந்து 2 இது வந்து 3 சரி 3 தான் என்னன்னா பேரலா வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பேரலல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க 3 சொல்றாங்க. அடுத்து 6 ஓம் சொல்றாங்க. அடுத்து 9 ஓம். இப்ப அவங்க கேட்கறது வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்கறாங்க. எப்போதும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல இந்த மாதிரி பேரலலா வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஆர் ஈக்குவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு 1/R1. ஸோ 1/R1 பிளஸ் 1/R2 பிளஸ் 1/R3 சொல்லுவாங்க. R1 என்ன 1/3 பிளஸ் 1/6 பிளஸ் வந்து 1/9. இப்ப கீழே வந்து நான் காமனா என்ன எடுத்துக்கலாம்னா 18 எடுத்துக்கிறேன். ஏன்னா 18 மூணுமே வந்து மூணாலையுமே வந்து மல்டிபிள் ஆகும். இப்ப 3 என்ன பண்ணா 18 வரும்? 6 3 18. அப்ப 6 போடுவேன். இங்க 6 இருக்கு. அப்ப 3 வரும். 9 9 9 20 18. அப்ப 2 வரும். என்ன ஆகும்? 6 இங்க ஒரு 9 9 பிளஸ் வந்து 2 11. அப்ப 11/18 வரும். இங்க 1/6 ஈக்குவலன் இருக்குமா நம்மளுக்கு தேவை வெறும் 6 ஈக்குவலன் தான். அப்ப 6 ஈக்குவலன் வேணும்னா 18/11. அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா 18/11 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் இதை நான் கரெக்டா இந்த மாதிரி சொல்றேன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி கூட போட்டுருவாங்க. அந்த 18/11 11/18 அப்படியே எடுத்து கூட என்ன வந்துச்சோ அப்படியே போடும்போது கூட ஆப்ஷனா இருக்கும். அது கிடையாது, நம்ம மாத்தணும். ஏன்னா 1/ல எடுக்கணும். இதே இது அப்கமிங்ல வந்துன்னா இப்ப சீரிஸ்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சீரிஸ்ல 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்றோம்னு சொன்னாங்கன்னா டைரக்டா ஆர் ஈக்குவலன் வந்து எடுக்கலாம். ஆர் ஈக்குவலன் இங்க R1 R2 R3 அப்படின்னு இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணையும் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். R1 பிளஸ் R2 பிளஸ் வந்து R3 டைரக்டா போட்டு ஆட் பண்ணணும். அது வந்து சீரிஸ். பேரல்னா இந்த மாதிரி பண்ணணும். சீரிஸ்னா டைரக்டா ஆட் பண்ணணும். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது அடிக்கடி வந்து எலக்ட்ரிசிட்டில வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ், அதுக்காக தான் சொல்றேன்.